மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. வாக்காளர் பட்டியல் திருத்த விதிகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் ஒரு வாரத்திற்குள் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேர்தல் நேரத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்வது ஏன் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், விரிவா சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வாக்காளர் பட்டியல் திருத்த அந்த தற்போது சமீபத்தில் கொண்டு வந்த அந்த அறிவிப்புக்கு எதிராக தான் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் போது பல்வேறு முக்கிய வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. மனுதாரர்கள் தரப்பிடமும் சரி, அதே போல தேர்தல் ஆணையம் தரப்பிடமும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மனுதாரர்கள் தரப்பிடமிருந்து இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள் மீறப்பட்டிருப்பதாகவும், அதே போல இந்திய தேர்தல் ஆணையமும் கடைசியாக வாக்காளர்கள் பட்டியல் தவிர அந்த திருத்தமானது 2003ஆம் ஆண்டில் நடைபெற்றதாகவும், அதே போல தற்போது அந்த பிரிவு 326 கீழ தீவிர அந்த திருத்தம் கட்டாயம் தேவை என்று அந்த வாதத்தை சுட்டிக்காட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய அந்த வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் பிரதானமாக 3 கேள்விகளுக்கு நீதிபதிகள் கேள்வியாக எழுப்பியிருந்தார்கள். அதன்படி தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ள அதிகாரங்கள் என்ன, அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கான நடைமுறைகள் என்ன, அதே போல நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் அந்த தேர்தல் நடைபெற இருக்கும் முன்பு மிக குறுகிய இந்த காலகட்டத்தில் இது போன்ற அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு காரணம் என்ன போன்ற பல்வேறு கேள்விகளாக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். அதே போல இந்த வழக்கினுடைய விரிவான விசாரணைக்காக வருகின்ற 26ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஒரு வார காலத்திற்குள் தலைமை தேர்தல் ஆணையம் இதற்கான பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு பதில் மனுவாக 21ஆம் தேதிக்கு முன்னதாகவே அவர்கள் மனுதாரர்கள் தரப்பிடமிருந்து பதில் மனுக்களையும் தாக்கல் செய்ய இந்த உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதியில் பீகார் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அறிவிப்புக்கு அதிருப்தி தெரிவித்து பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு மிக முக்கிய வழக்காக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த காலை அந்த விசாரணை தொடங்கிய பொழுது இந்த அறிவிப்பானது அனைத்து இந்தியா முழுமையாக அமல்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தங்களுடைய அந்த வாதத்தில் முன்வைத்திருந்தார்கள். அதன்படி பார்த்தால் இதனுடைய அந்த வழக்கானது நீண்ட ஒரு விரிவான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கலாம். கட்டாயமாக அடுத்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பதில் மனுக்கள் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும். அதே போல பரிசீலனைகளும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி ராஜீவ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.